ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என்னுள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போக விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஜீவ வழி. Glory to God. ஜீவ வழி என்றதான தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜீவ வழிதான் தேவனுடைய வழி. வாசிக்கலாம் வசனத்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீதிமொழியின் புஸ்தகம் 8 அதிகாரம் 32 வசனம். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சாலமோன் ஒரு வார்த்தையை கூட அதிகமாய் இந்த வசனத்திலே பதிவு பண்ணுகிறார். காத்து நடக்கிறவர். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது ஒரு காலத்திலே அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டியிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அவர்களுக்குள் இருந்த வாஞ்சை, கர்த்தருடைய சமூகத்திற்கு போக வேண்டும் என்ற வாஞ்சை ஒரு காலத்தில மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல இருந்தது. ஆண்டவருக்காக அவர்கள் வைராக்கியமாயிருந்தார்கள். சபைக்காக வைராக்கியம் உள்ளவர்களாயிருந்தார்கள். கர்த்தருடைய சபையில அவர்கள் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாயிருந்தார்கள். கர்த்தருடைய வேலையை அவர்கள் வைராக்கியமாய் செய்தார்கள். சோர்வு வந்தது, கவலைகள் வந்தது, பாரங்கள் வந்தது, அவைகளையெல்லாம் கடந்து கர்த்தருக்காக நின்றார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் தேவனுடைய வழியை விட்டுவிட்டார்கள், தேவனுடைய பாதையை விட்டுவிட்டார்கள். தேவனுக்காய் அருமையான வாஞ்சை மங்கி எறிகிற சிறியை போல் இருக்கிறது. அவருடைய வைராக்கியம் நெறிந்த நாணலை போல் இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தூரமாய் போயிருக்கிறார்கள். ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட கொண்டு போகிறார். பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நிலைமையிலே தான் அநேகர் இருக்கிறார்கள். ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன்மேலே எனக்கு ஒரு குறை உண்டு. நீ அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினாலே உன்னை என் வாயிலே இருந்து வாங்கி பண்ணி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வழி ஜீவனுக்கு போகிற வழி. ஆண்டவருடைய வழி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
செம்மையான வழி. உன் வழியை நீ மாற்றிக்கொண்டாய், உன் வழியை விட்டு விலகிவிட்டாய். உன் வாழ்க்கையிலே வந்த போராட்டத்தினாலே, சத்துரு கொண்டு வந்திருந்ததான போராட்டத்தினாலே இப்பொழுது உன் வழியை மாற்றிக்கொண்டாய். வழியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறாய், வழியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கிறாய், வழியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில உன்னோடு கூட பேசுகிற தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், அருமையானவன், நீ விட்ட வழியை விட்டு மனம் திரும்பி சீவ வழிக்குள்ளே வரும்படியாய் இந்த கால வேளையில இந்த செய்தி உன்னை ஜீவனுக்குள்ளே நடத்த உனக்கு உதவி செய்யும். ஆமென். ஆண்டவருடைய வழி உன்னை மறுபடியும் கொண்டு வரும்படியாய் இந்த கால வேளையிலே கர்த்தர் உன்னை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அம்மா சனிக்கிழமை தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, தேவனுடைய வழியை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று. சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்லும் போது முதல் வசனம் வழியை பற்றி தான் முதல் வசனம் சொன்னாங்க. ஆண்டவருடைய வழிக்குள்ளே உங்களை நடத்த ஆவியானவர் துதிக்கிறார். ஆண்டவருடைய வழியிலே உன்னை நடத்தும்படி ஊழியக்காரன் கர்ப்பவேதனைப்படுகிறார். ஆண்டவருடைய வழிக்குள்ளே உன்னை நடத்தும்படி அருமையான தேவன் பிரயாசப்படுகிறார். உனக்கு மனம் திரும்ப விருப்பமில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையை உன்னையோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஒப்புரவாக விருப்பமில்லை, உடைக்கப்பட விருப்பமில்லை, தாழ்மையாய் சீவிக்க விருப்பமில்லை. அப்படி உன் இருதயத்தை கடினப்படுத்துவாயானால் நீ சகாயமின்றி சடுதியிலே நாசமாவாய். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை உனக்கு நான் சொல்லுகிறேன். என்னுடைய இருதயத்தில் அப்படி யாரையும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். எத்தனையோ முறை பேசினார், தள்ளிவிட்டாய். இந்த கால வேளையிலே மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, ஒப்புக்கொடு. தாழ்மையான ஒரு இருதயம் உனக்குள்ளே உண்டாகட்டும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். புஸ்தகத்தில் அநேக வழிகள், தேவன் பிரியப்படாத வழிகள், தேவன் வெறுக்கிற வழிகள், சாபங்களும் கன்னிகளும் அருமையான இருளும் நிறைந்த வழிகளை இந்த வேதம் அருமையான சித்தரிக்கிறது. சில வழிகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதன் முடிவோ மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு. அவர் அந்த தம்பி, அவருடைய பேர் ஆல்வின். சிஸ்டருக்கு தெரியும் அவங்கள. நான் மதுரையிலே, அப்போ நான் மேரேஜ் ஆகாத காலம், மதுரையிலே பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். அவன்கிட்ட கேட்டேன், ஆல்வி நீ ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல? ஆண்டவரோடு நீங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ், நீ ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சிரிச்சுட்டே சொன்னான், இந்த வயசுலதான் உலகத்தை அனுபவிக்கணும். கண்டிப்பா நான் வருவேன், வயசான காலத்துல வருவேன். அதுவரை இந்த உலகத்தை அனுபவிக்கணும். நான் இப்ப இங்கிருந்து வாரங்கிறதெல்லாம் வாரன்னு சொன்னேன், எல்லாம் சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு நாள்லே கேட்டேன், அவன் செத்து போயிட்டான்னு சொன்னான். ஆல்வின் 2 கிட்னி பாதிக்கப்பட்டு செத்து போயிட்டான். வெளிநாட்டுல நல்ல வேலையிலே அவன் இருந்தான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அவன் யோசிக்கிற வழி தேவனுடைய வழி அல்ல.
ஆண்டவர் 2000 வருஷமா இந்த வழியை திறந்து வைத்திருக்கிறார். இது அடைக்கப்பட்ட வழியாய்தான் இருந்தது. இந்த ஜீவ மார்க்கம் அடைக்கப்பட்ட வழியாயிருந்தது. தேவனுடைய கட்டளையை உடைத்த ஆதாமும் ஏவாளும், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகின ஆதாமும் ஏவாளும், தேவ சத்தத்தை கேட்க முடியாமல் போன ஆதாமும் ஏவாளும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி ஜீவ மார்க்கத்துக்கு போகிற வழியை தேவன் சுடரொளி பட்டயத்தை கத்தல் வைத்தார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ வெளிச்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஜீவ மார்க்கத்தை விட்டு விலகினதுனாலே தான் முதல் மனிதன் கொலைகாரனாயிருந்தார். பாவத்தை அவர்கள் தண்ணீர் போல குடித்தார்கள். இருளின் ஆளுகைக்குள் இருந்தார்கள், பிசாசின் ஆளுகைக்குள்ளே இருந்தார்கள், மரணத்தின் ஆளுகைக்குள்ளே இருந்தார்கள். தேவனாய கர்த்தர் மனுஷன் மேல் அன்பு வைத்து கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டதனாலே, கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டதனாலே இந்த ஜீவ மார்க்கம் 2000 வருஷமாய் முழு பூமியிலும் திறந்து கிடக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். இரண்டாவது அருமையான வழியை நீதிமொழியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15-19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், முள்வேலிக்கு சமானம். நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. முள்வேலிக்கு சமானம் சோம்பேறியின் வழி. காலையில் எழும்பி எத்தனை பேர் நீங்கள் இங்கே செபிக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. அதிகாலையில் எழும்பி எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. கால வேளையில கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து எத்தனை பேர் காத்திருக்கிறேன்னு தெரியாது. தூக்கம் நமக்கு தேவைதான். தூக்கமே நம் வாழ்க்கையாய் மாறிவிடக்கூடாது. சோம்பலுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. சோம்பல் எவ்வளவு நம்மை தாக்குகிறது என்று வயதானவர்களுக்கு தெரியும். உட்கார்ந்திருப்பேன், நிறைய வேலை முடிச்சு உட்கார்ந்திருப்பேன், இன்னைக்கு போக வேண்டாம், முடியல, நடக்க முடியாது, அவ்வளவு தூரம் நடக்கணுமே, 7 ரவுண்ட் நடக்கணுமே, முடியவே முடியாது, ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துருப்பேன். திரும்பி போகும். சோம்பலுக்கு இடம் கொடுக்க கூடாது. எழுப்பி டக்குன்னு ஷூ போட்ட உடனே பெலன் வந்து சொல்லுவாங்க, நேர்ஸ் சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் போட்ட உடனே எங்கிருந்தான் பெலன் வரும்னு தெரியாது சொல்லுவாங்க. அதுவரை அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. யூனிஃபார்மை தூக்கி போட்ட உடனே அவங்க ஒரு உற்சாகம் வந்துடும். ஆமென். உங்க வாழ்க்கையிலே சோம்பலுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தரை ஆராதிக்கிற காரியங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற காரியங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள். ஆண்டவர் ஒரு பொறுப்பை உன் கையிலேயோ உன் புள்ள கையிலேயோ எல்லாருக்கும் அங்க வேலை கிடைச்சிடணும், இங்க வேலை கிடைச்சிடணும், அமெரிக்காவுக்கு போயிடணும், லண்டனுக்கு போயிடணும், எல்லாம் நல்லதுதான். நீ எங்க போனாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கிறது என்றால் தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்களுக்கு தான் இருக்கு. பணம் எல்லா இடத்தையும் ஃபுல் பண்ணார். கஷ்டம் டேஷ் பணம், அதுல வந்து பணத்தை நீங்க போட்டீங்கன்னா பணம் ஒண்ணும் உன் கஷ்டத்தை தீக்காது, பணம் ஒண்ணும் உன் பிரச்சனையை தீர்த்துறாது, உன் மன கஷ்டத்தை தீக்காது, உன் மனபாரத்தை தீக்காது. சமீபத்துல ஒரு பெரிய பணக்காரன் தன் பணத்தை எல்லாம் ஹெலிகாப்டர் அமெரிக்கால டாலர்ஸ் அப்படியே கொண்டு போய் வச்சானா. திடீர்னு ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் பணம் கிடக்குது, ஆச்சரியப்பட்டு எல்லாம் பொறுக்குறாங்க. அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பாதையிலே கிருபை இருக்கிறது, தேவனுடைய பாதையிலே தேவ தூதன் இருக்கிறார், தேவனுடைய பாதையிலே தேவனாய்
அழைக்கிறார். ஆமென். Glory. இந்த பாதையிலே நீ வரும்படியாய் கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார். Glory Lord. மூன்றாவது ஒரு பாதையை நான் சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 29 வசனம். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி, உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். ஆமென். பொய் வழியை Hallelujah. பொய் பேசுகிறவர்களாலே எப்பவும் பொய் சொல்லிட்டே இருக்கிறான். அதை கர்த்தர் அருவருக்கிறார். Amen. நீங்க பொய்யினாலே பொய் சொல்லி சம்பாதிக்கிற பணம், பொய் சொல்லி நீங்க ஒரு மனுஷனை சாட்சி கொண்டு இருக்கும்போது பொய்யாய் சொல்லுகிற சாட்சிகள், இவைகளெல்லாம் உன் சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வரும். Amen. Glory. குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வரும். உன் பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வரும். Amen. உண்மையை பேசு, யாருக்கும் பயப்படாது. இதுதான் நடந்துச்சு. உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், யா நீ உண்மையை பேசு. ஆமென். Hallelujah. ஆராதனைக்கு போனையா? போனேன். ஆராதிச்சியா? ஆராதிச்ச. பாஸ் உதவி செய்தாரா? செய்தார். சால கூட போட்டு. ஆமென். Hallelujah. ஆராதனைக்கு வந்தது உண்மை, இங்க வந்து அருமையான உதவி செய்தது உண்மை. எத்தனை நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற, மாச கணக்கா வந்து ஜெபம் பண்ணது எல்லாம் உண்மை. ஒரு மனுஷனுக்கு ஏன் பயப்படணும்? ஆமென். Hallelujah. இப்பெல்லாம் அவங்க செய்தி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. எதுக்காய் சொல்லுகிறேன் என்றால், அருமையான அவங்க அந்த தீ எரிக்கிட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க செத்தாலும் சாவையா, நீ அருமையான உண்டு பண்ணின சிலைய வணங்க மாட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் தான் சாக போற. அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், நாங்கள் ஜீவ வழியிலே நடக்கிறோம், ஜீவ மார்க்கத்திலே நடக்கிறோம், ஜீவ பாதையிலே நடக்கிறோம். எங்கள் பாதையிலே தேவதூதன் உண்டு, எங்கள் பாதையிலே தேவன் உண்டு. அந்த பாதை எங்களை கைவிட்டால் தான் இந்த அக்கினி எங்களை பட்சிக்க முடியும். நீ போய் சொன்னா அவ்வளவுதான், தொலைஞ்சி. இரண்டாவதாக அருமையான பொய்யனுடைய வழி. நான்காவதாக அருமையான ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளின் வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் வாய்க்கும். இந்த ஆலோசனை சரியா இருக்குதா? சரியில்லை. அந்த ஆலோசனை பின்ன போகக்கூடாது. ஆமென். ஏன்னா அவன் துன்மார்க்கன் கூட நீ கை கோர்த்து போகக்கூடாது. பாவிகளோடு கூட கை கோர்த்து போகக்கூடாது. ஒரு பின்மாற்றக்காரனோடு கை கோர்த்து போகக்கூடாது. அவன் சபையை குறை சொல்லுவான், ஊழியக்காரனை குறை சொல்லுவான். அப்படி ஒருத்தர் சொல்றான்னா அவன் இருந்து தேவ ஆவி வெளியே போயிட்டார், ரட்சிப்பு வெளியே போயிட்டு, கிருபை வெளியே போயிட்டு, இருள் உள்ள இருக்குது, பேசுறது உள்ள உட்கார்ந்துச்சு. பிசாசுடைய நோக்கம் சபையை கெடுப்பதும் ஊழியக்காரனை அழிப்பதும் தான். அதற்கு விரோதமாய் தான் அவன் அம்பு எய்து கொண்டே இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வழியை விட்டு பிழையா அவன் தீர்க்கதரிசி. ஆனால் எப்பொழுது அவன் தேவனுடைய வழியை விட்டு போனானோ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பணத்திற்காக பாலாக்குக்கு பின்னாடி எப்பொழுது ராஜா என்று அவனுக்கு பின்னாடி எப்ப போனானோ, அப்பொழுது அவன் தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை இழந்து போனான்.
தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை அவன் நஷ்டப்படுத்தினான். தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தின் மேன்மையை அறியாதவனாய் போனான். தீர்க்க தரிசனம் எவ்வளவு வல்லமையானது, கர்த்தர் ஈவாய் தந்திருக்கிறார், அதை காத்துக்கொண்டு தேவ வழியிலே நடக்க வேண்டும் என்ற உணர்வோ எண்ணமோ சிந்தையோ அவனுக்குள்ளே இல்லை. எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரியா? எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சபையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இதன் மேன்மை உனக்கு தெரிந்தால் ஆனால், இந்த மேன்மையை நீ கண்டுகொள்வாயானால் 30 வெள்ளிக்காசுக்கு பின்னாடி போக மாட்ட. இமனையும் அலெக்சாந்தரையும் குறித்து வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார்கள். செப்பனிடாத வழிகள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனிடாத வழிகள். என்னை மறந்து மாயான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி பூர்வ பாதைகளாகிய அவருடைய வழியிலிருந்து இடர்படி. நீங்கள் நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐயோ, வேதத்தை வெறுச்சேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் ஆகாதவனாய் போனேனே என்று நீ முறையிடுவாய், சத்தமிடுவாய். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5:11 முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, என் செவியை நான் சாய்க்கவில்லை. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். எப்ப இந்த சத்தம் வரும் தெரியுமா? மாம்சம் அழுகி போகும்போது, மரணம் சந்திக்கும் போது. ஐயோ, கடிந்து கொள்ளுதலை நான் அலட்சியம். ஒருத்தர் சொல்றாரு, சபைக்கு அடங்கி இருக்க முடியாது. சபைக்கு அடங்கி இல்லாத ஒருத்தன், அவன் அருமையான தேவனுடைய ஆவி அப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு காலம் சொல்லாது. ஆமென். ஒரு கால கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லவே மாட்டார். நான் அடங்கி இருக்க வேண்டும், நான் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும், நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் நான் உருவாக்கப்பட வேண்டும், இன்னும் என்னிடத்திலே குறைகள் உண்டு, நான் சரிப்பட வேண்டும். இந்த உணர்வுதான் ஒரு மனிதனை ஜீவ பாதைக்கு நேராக திருப்பும். ஆமென். ஜீவ பாதைக்கு நேராக இந்த எண்ணத்தை எந்த ஒரு மனிதன் விட்டுவிட்டாலும் அவனை சத்துரு லகுவாக பிடித்துக் கொள்வார். நீ ஒருவருக்கு அடங்கி கீழ்ப்படிந்திருக்காவிட்டால் உன் சுவிசேஷத்தை யார் கேட்பார்கள்? உன் சுவிசேஷத்தை நீயே கீழ்ப்படிய மாட்டேங்கிற ஒரு ஊழியக்காரன் சபையில இருந்து கீழ்ப்படியில, எனக்கு ஏசு நல்லவன் சொல்றியா? போ, ஓடி போய். அப்படித்தானே சொல்லுவார்கள். நான் இதை தப்பா பேசிவிட்டேனா? கீழ்ப்படியாத ஒருவனுடைய பிரசங்கம் அருமையான வல்லமை உள்ளதா இருக்குமா? அல்லது ஜனங்களை ரட்சிக்குமா? ஜனங்களை விடுதலையாக்குமா? ஜனங்களை சுகமாக்குமா? பரிசுத்த ஆவியானவர் அந்த செய்தியிலே அசைவாடுவாரா? ஒரு காலம் மாட்டார். சும்மா ஊழியம் சேரேன் அங்க போறேன் ரொம்ப டைட்டா இருக்கிறாங்களா? டைட்டா இருக்குன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். டைட்டா இருக்கு
லூசா இருந்தாதான் ஹார்ட் ஒழுங்கா பங்கன் ஆகும். டைட்டாக மூச்சு நின்று போயிடும். இந்த காலவேளை ஆராதனையில தேவனுடைய பிள்ளையே, ஜீவ பாதையிலே நடக்க உன்னை கற்று அழைத்திருக்கிறார். ஆமென். மனுஷனுடைய வழிகள் அல்ல. அல்லேலூயா. நிறைய வழியை உங்களுக்கு காண்பிச்சேன். மனுஷனுடைய வழிகள் அல்ல, கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும். சோம்பேறியின் வழி அல்ல, பொய்யான வழி அல்ல, பாவியின் வழி அல்ல, கரடு முரடான வழிகள் அல்ல, ஜீவ பாதைக்கு நேராய் கர்த்தர் உன்னை நடத்ததான் சபைக்குள்ளே உன்னை வைத்திருக்கிறார். ஜீவ பாதைக்குள்ளே நடத்தும்படியாய்தான். ஏனென்றால் சபைக்கு ஒன்றுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற மேலான அதிகாரம் என்னவென்றால், பாதாளத்தின் வாசல்கள் சபையை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபையை விட்டு போயிட்டா பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொண்டு. ஆராதனின் மேலே ஆண்டவர் பிரியப்பட மாட்டான். நீ ஜெபம் பண்ணி எத்தனை ராத்திரி இருந்து ஜெபம் பண்ணாலும் ஜெபம், யாக்கோபின் ஜெபம் ராத்திரி முழுவதும் அவன் ஜெபம் பண்ண வேண்டியதே இல்லை. அவன் போய் என்ன ஜெபம் பண்ணி இருக்கணும்னா, ஆண்டவரே நான் எத்தம்பா, நான் ஏமாத்தினம்பா, என் சகோதரன் ஏசாவை ஏமாத்தினேன், என் தகப்பனை ஏமாத்தினேன், என் மாமனை ஏமாத்தினேன், நான் எத்தம்பா, என்னை மன்னியப்பா, இப்போ என்னை கொல்லுவேன்னு சொல்றேன், வர்றான்பா, எனக்கு உதவி செய்யும் சொன்னா ஆண்டவர் அப்பமே அவனை இஸ்ரவேலாய் மாற்றியிருப்பார். இவன் ஜெபம், நீ என்ன வேணாலும் சொல்லு, ஊ சொல்லு, அந்நிய பாச்ச பேசு, என்ன வேணா பண்ணிக்க. காலையில நான் போனுங்கிற, என்னடா இவ்வளவு நேரமா கடந்து கதறிட்டு கிடக்குறான், அழுதுட்டு கிடக்குறான், சத்தம் போட்டு கிடக்குறான், காலையில போனுங்கிறாரு. அப்பதான் கேட்கிறாரு, நீ யாருன்னு கேட்கிறாரு. அப்பந்தான் ஒத்துக்கிறான். அப்பந்தான் நான் யார் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். அப்பொழுதுதான் கர்த்தரவனை ஆசீர்வதித்து சொல்லுகிறார், நீ ஒத்துக்கிட்டதுனால மனுஷனையும் நீ ஜெயிச்சிட்ட, என்னையும் ஜெயிச்சுங்கிறார். நீங்க அவனை ஒத்துக்குங்க. தப்பு செய்த உண்மைதான், என்ன மன்னியும், நான் செய்யறது சரியில்லை, உடனே உங்களை செய்திக்குள்ளே கொண்டு போகிற கர்த்தருடைய வழியில் இருக்கிற மேன்மைகளை, கர்த்தருடைய வழியில் இருக்கிற பாக்கியங்களை, கர்த்தருடைய வழியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய வழியில் இருக்கிறதான அருமையான தேவனுடைய மேன்மைகளை சிலவற்றை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், உத்தமர்களுக்கு அரண். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். வேற எந்த பாதுகாப்பு? நீங்க இப்போ அந்த ஈராக்ல எல்லாம் அடிக்கிறாங்க பாருங்க, 140க்கு அடிக்குள்ள அவங்க நல்ல ரூம் எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. எவ்வளவு தூரமா கட்டி வச்சுக்கிறாங்க. இப்ப ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு பாருங்க, அவரை கொல்லவே முடியாதான் சொல்றாங்க, கொல்ல முடியாதுங்க. என்ன குண்டு போட்டாலும் அவரை கொல்ல முடியாதுங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அமெரிக்கா ஒரு குண்டை போட்டுச்சு, 10-16 பேர், அது 140 அடிக்கு உள்ளேயும் போகும். எவ்வளவு உள்ளேயும் போயிருவான். நான் எதுக்கா சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தின் மறைவிலே உன் குடும்பம் இருக்கும் வரையிலும், உன் பிள்ளைகள் இருக்கும் வரையிலும், நீ இருக்கும் வரையிலும் கர்த்தர் உடைய பாதை உனக்கு அரணாயிருக்கும். அந்த ஜீவ மார்க்கத்திலே நீ நடக்கும் வரையிலும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆமென். நேற்று கூட ஒரு சிஸ்டர் ஒரு செல்லுல ஒரு மெசேஜ் வந்துன்னு சொன்னாங்க. 2 பேரும் ப்ரொபோசருங்க, டாக்டர்ஸ்ங்க, 2 சின்ன பிள்ளைங்க. காரை விட்டுட்டு ஒரு பக்கம் விட்டு இந்த பக்கம் போய் கொஞ்சம் பிஸ்கட்டும் கூல் ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு வரேன்னு அந்த பக்கம் போயிருக்கிறார். போயிட்டு வரும்போது லாரி டயர்ல அவர் சிக்கிக்கிட்டார். ஆளக்கானும் தேடி இவ்வளவு நேரம் ஆச்சு, கூல் ட்ரிங்க்ஸும் பிஸ்கட்டும் வாங்க இவ்வளவு நேரமான்னு பார்த்தா
காரு அந்த இதுக்குள்ள இருக்கிறார். எப்படி வந்துச்சு, எப்படி இவர் அடிச்சுன்னு தெரியலங்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறார். எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பார். கர்த்தர் உனக்கு அரணாய் இருப்பார். சீவப்பாதையிலே நீ நடக்கும் வரையிலும், சீவப்பாதையிலே நீ நிற்கும் வரையிலும், சீவப்பாதையிலே நீ வாசம் பண்ணும் நாள் வரையிலும், சீவப்பாதையை பற்றி கொண்டிருக்கும் போது வரையிலும் உனக்கு கர்த்தர் அரணாய் இருப்பார். கர்த்தர் உனக்கு அரணாய் இருப்பார். தானியேலின் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாடுகள் வருகிறது. தேவனை அறியாத ஜனங்களுக்கும் பாடுகள் வருகிறது. என்ன வித்தியாசம் என்னவென்றால், கர்த்தர் ஜனத்திற்கு வருகிற பாடுகளில் இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். ஆமென். அவர்களை தப்புவிக்கிறார். தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தீர்களே, உங்களை செழிப்பான இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் விடுவார். ஆமென். உலக ஜனங்கள் பாடுகளும் நெருக்கங்களும் வரும்போது அவர்கள் குடிகாரர்களாய் மாறுகிறார், தற்கொலை பண்ணிக் கொள்கிறார், போதை மருந்துகளுக்கு அடிமையாய் விடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ பாடுகளிலே நடக்கிறார்கள். எப்படி இது நடக்க முடியும், எப்படி இது செய்ய முடியும், எப்படி இது ஆகும் என்றால், இது கர்த்தரால் ஆகும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இந்த பாடுகள், இந்த நெருக்கங்கள், இந்த போராட்டங்கள், இந்த வேதனைகள், இந்த கண்ணீர்கள், இந்த துக்கங்கள் ஊடாய் நடந்து போக கர்த்தர் எனக்கு பலம் கொடுப்பார். கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். இவைகளை நான் மேற்கொள்ளுவேன், இவைகளை நான் ஜெயிப்பேன். இவைகள் என்னை மேற்கொள்ளுவதில்லை, எனக்கு தான் ஜெயம். இரண்டாவதாக, அருமையான, நான் இந்த வழியிலே இருக்கிற தேவனுடைய வழியிலே இருக்கிற மேன்மையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வழியிலே தேவனுடைய ரட்சிப்பு இருக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பு இருக்கிறது. இந்த வழியிலே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால். இது என்ன வழி? ரட்சிப்பு ஜீவ வழி. எப்படிப்பட்ட வழி? ரட்சிப்பு. அங்கே ஒரு சல்வேஷன் இருக்கு, விடுதலை இருக்கிறது, நன்மை இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையிட்டிருப்பாயானால், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை காண்கிற பாக்கியத்தை உனக்கும் எனக்கும் கர்த்தர். நாம் யாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. நான் அடிக்கடி நினைப்பேன், நாராயண பிள்ளைக்கும் ரட்சிப்புக்கும் என்னையா சம்பந்தம் இருக்குது? கிருஷ்ணமூர்த்திக்கு ரட்சிப்புக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? பெரிய தெய்வம் இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இது நமக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எங்கே பெற்றீர்கள் என்றால், சீவ மார்க்கத்துக்கு நேராக நீங்கள் திரும்ப ஒப்பு கொடுத்த போது இந்த ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டீர்கள். ஆமென். 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 எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கட்டும், ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு. யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் சமுத்திரம், இந்த மாசம் வாக்குத்தத்தத்தை பேசுறேன். இந்த பக்கம் சமுத்திரம், இந்த பக்கத்துல பார்வோன்.
ரதங்களோடு, குதிரைகளோடு, போர் வீரர்களோடு கூட வருகிறான். 430 வருஷம் அவரை சிறுமைப்படுத்தினவன். ஒண்ணும் செய்ய முடியல. அவங்க சொல்றாங்க, கல்லறை தோட்டம் இல்லை என்று சொல்லியா எங்களை இங்கே நீ கொண்டு வந்தீர் என்று மோசேக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். மோசே அழுகிறான், ஆண்டவரே இந்த ஜனங்க கஷ்டப்படுறாங்கய்யா, பின்னாடி வராயா. ஆவியானவர் சொன்னார், இன்று காண்கிற ஈட்டியனை இனிமேல் நீங்கள் என்றும் காண மாட்டீர்கள். சரி, எகிப்தியரை காண மாட்டீர்கள். சரி, அடுத்தது சமுத்திரம் இருக்குதே, நடந்து போகணுமே. இந்த சமுத்திரத்துல நீங்கள் கால்நடையாய் நடந்து போனீர்கள். அந்த தெய்வத்தை தான் இந்த கோரி மேட்ல, இந்த ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் பேரா இருக்கிற நீங்க அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கிறீங்க. அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கிறீங்க. நான் சில சமயம் அசிரி வார்த்தைகள் சொல்லுவேன், சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் கூட சில வார்த்தைகளை சொல்லுவேன். என் மனசு அந்த வார்த்தையோடு கூட இணையாது, ஆனா அந்த வார்த்தை கிரியேசி நான் பார்த்திருக்கிறேன். ஐசியூல படுத்திருக்கிறாரு, பழைய விசுவாசிக்கு தெரியும். அசோக்கு காலெல்லாம் கருப்பா போச்சு, எல்லாம் கருப்பா போச்சு. அங்க போய் ஐசியூல போய் ஜெபம் பண்றேன். அந்த அம்மா சொல்லுது, உங்களுக்கு நான் என்ன சொல்றது, ஒய்ஃப்கே எல்லாம் தெரியும். சரி சரி, எத்தனை நாள் இருப்பாருன்னு கேட்டேன். 4 நாள் இல்ல, ஒரு 6 நாள், அதுக்கு மேல வண்டி ஓடாது. ஏன்னா பிளாக் ஆயிட்டே வருது உடம்பெல்லாம். அங்க வெளியே போய் நிக்கிறேன். அவங்க மனைவி, அவங்க தம்பி சொல்றாரு, எங்க அக்கா தாலியா இருக்க போறாங்க. அவர் ஒரு மாதிரி சொல்லி அழுதாரு, அழவும் செய்தார். இந்த அம்மா கண்ணுல கண்ணீர் வடியுது. நான் சொல்றேன் சுகமாகும் சொல்றேன். சுகமாயிரு வந்துருவாரு, அவரு வந்துருவாருங்க. கடைசி பார்த்தா 4 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டான். சரியாயிரு. ஐயா, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். எல்லாம் மாறி போகையா, எல்லாம் மாறும். ஆனால் ஒன்று மாற்றம் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சீவ பாதையிலே நிற்கிறீர்களா, சீவ பாதையிலே நடக்கிறீர்களா, சீவ பாதையை பிடித்திருக்கிறீர்களா, சீவ பாதையிலே தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நீங்கள் அடிக்கடி 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 ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்ல, ஆதி அன்பை நான் விட்டு விட்டேன், பரவாயில்லை. அனலும் இல்லை, குளிரும் இல்லை, பரவாயில்லை. மங்கி எரிகிற செடியை போல் இருக்கிறேன், பரவாயில்லை. நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆமென். நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஆமென். உங்களை விட்டுக் கொடுங்கள். ஆமென். உங்களை கர்த்தர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது வழி நேராயிற்று. அதனால எல்லாம் சொல்லிட்டே போறேன். வசனம் சொன்னா நேரம் ஆயிரும். தேவனுடைய வழி நிறைய இருக்கு. சத்தியம் நிறைந்த, ஆமென், சத்தியம் நிறைந்த வழி. இந்த வேதம் சத்தியம் புத்தகம். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஞான தீபம் என்ற ஒரு புத்தகத்திலே அவர் அருமையான இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் என்றால், ஒருவர் கடவுள் என்று ஒருவர் இருப்பாரானால் அவர் நான் இயேசுவை தான் ஏற்றுக்கொள்வேன் என்று எழுதியிருக்கிறார். எனக்கு அந்த வசனத்தின் அந்த அதிகாரம் தெரியவில்லை, மறந்துச்சு. அந்த ஞான தீபம் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் சத்தியம் நிறைந்தவர். அவர்தான் சத்தியம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் சத்தியம் உள்ளவர், உண்மை. இந்த வேத புஸ்தகம், நீங்க என்ன புஸ்தகத்தை படிச்சு பாருங்க, கம்பராமாயணம், மகாபாரதம், அருமையான எல்லா புத்தகத்தையும் படிச்சு பாருங்க, இடையில இருந்து ஆரம்பிக்கும், இடையிலேயே முடிஞ்சிடும். இந்த ஒரு புஸ்தகத்துக்கு இருக்கிற மகா மேன்மை என்னவென்றால், இது துவங்குகிறது திருப்பி முடிவை பற்றி சொல்லுகிற ஆதி ஆகமம், வெளிப்படுத்தல், கடைசி இனி நடக்கிற சம்பவங்களையும் பூமி துவங்கினதையும் இந்த வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவேதான் இது சத்திய வேத புஸ்தகம். 220 மொழியிலே வெளியாகிறது.
உலகத்திலே அதிகமாய் விற்பனையாகிற ஒரு புத்தகம் இந்த வேத புஸ்தகம் தான். ஆமென். ஏனென்றால் இது சத்தியம் நிறைந்த புஸ்தகம். இந்த வழி அருமையான சத்தியம் உள்ளது. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவை. சத்தியம். இரண்டாவது, இந்த வழியிலே நீங்கள் நீதி இருக்கு, அநீதி கிடையாது. ஆமென். ஆண்டவர் நீதி செய்வார். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். ஆமென். Praise the Lord. ஹல்லேலூயா. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, அது ஒரு காலம் மறக்கப்படாது. இந்த ஊழியத்திலே உதவி செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், தாங்குகிறவர்கள் இருக்கிறீர்கள், தாராளமாய் கொடுக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். ஆமென். தியாக சிந்தையோடு கூட கிரியை செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள். அவர் அநீதி உள்ளவர் அல்ல, ஆமென். அவர் நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒரு காலம் அதை மறக்க மாட்டார். ஆமென். நீங்க நினைப்பீங்க காணிக்கைப்பட்டியில் தானே போடுறோம், யாருக்கு தெரியுது? இந்த காணிக்கைப்பட்டியில போடுற காசை கர்த்தர் மறக்க மாட்டார். யார் 2 காசு தான் போட்டாங்க. ஆமென். அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான், பஞ்சம் தீரும் வரையிலும் அவளுக்கு பஞ்சம் இல்லை. ஆமென். காண்கிற தெய்வம், நீதி செய்கிற தெய்வம். மனுஷனுக்கு என்ன செய்தாலும் என்னதான் படிச்சால் நன்றி மறப்பது நன்றென்று, நன்றென்று அன்றே மறப்பது நன்று. திருவள்ளுவர் சொல்றாரு, அவரே மறந்துருப்பார் நான் நினைக்கிறேன். குரல் சொல்றது நீங்க நன்றி உள்ள ஒரு இருதயம் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். தெய்வத்துக்கு உண்டு ஒரு மலையாள பாடல் உண்டு, அவர் ஒருவருக்கும் கடக்காரன் அல்லவே. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு திருப்பி கொடுப்பார். அதான் கடக்காரன் அல்லவே. அந்த பாட்டு எனக்கு, நானும் தலைகளிலிருந்து மலையாளம் வரமாட்டாங்க, நானும் கொஞ்சம் அந்த மலையாளத்துல அந்த பாட்டை 2 லைன் மட்டும் வந்துச்சு. ஒருவனுக்கும் கடக்காரன் அல்லவே அல்ல. அதுதான் எனக்கு ஞாபகம். நான் ஒரு 10 தடவை கேட்டு பார்த்தேன். சரி, இது ஒத்து வராதுன்னு விட்டுட்டேன். மூன்றாவது, இந்த பாதை அருமையான ஆண்டுடைய வழிய இன்னும் அதிகமா சொல்றேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செம்மையான வழி. இந்த வழி எப்படிப்பட்ட வழினா, செம்மையான வழி. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவர்களில் நடப்பார்கள், பாதகரோ என்றால் அவர்கள் இடறி விழுவார்கள். எப்பவும் அங்க போனா பைபிள், அவங்க வெளிநாட்டுக்கு போறனாலும் சரி, யாராலும் இனி இவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க, நம்ம கூட வரமாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுப்போம். இந்த தடவை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பைபிள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்தோம். நீங்க பசங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். சொத்துக்கிட்டு சேர்த்து வச்சா நல்லதுதான், பணங்கணும் பேங்க்ல போட்டு வச்சா நல்லதுதான், வீடு வீடு கட்டி வச்சா நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க ஜீவ மார்க்கத்தை அவங்களுக்கு காட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு மினி சர்ச்சா இருக்கு உங்க வீடு. ஆமென். 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 உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு சர்ச் மாதிரி இருக்கு. பாஸ்டர் நிறைய சொந்தக்காரங்க வீட்டுல வந்து தொந்தரவு பண்றாங்க, ஒன்னும் பயப்படாது. ஃபாதர் பாட்டை போட்டு விடுங்க, சாயங்காலம் பேக்கை தூக்கிடுவான். அவங்களுக்கு பிடிச்சா படுத்திருப்பாங்க, பிடிக்கலன்னா பேக்கை தூக்கி. ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி. சோத்துரு சொல்லுங்க, ராத்திரி கொஞ்சம் 2 அந்நிய பாஷை பேசுங்க, ராத்திரியே போயிடுவாங்க. பஸ் வருது போனோம், யாருக்கா உடம்பு சரியில்லையா, போன் வந்திருக்குது, இல்ல நாங்க ராத்திரியே போனோமா. இருக்காது வீட்டுக்குள்ள. ஆமென். இருள் இருக்காத வீட்டுக்குள்ள. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற இடம், தேவ பிரசன்னம் நிறைந்த இடம், தேவ மகிமை நிறைந்த இடம், தேவனுடைய வல்லமை நிறைந்த இடம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. புடிச்சுனா படுத்துக்கிடுவான், பரவாயில்ல. ஏன்னா ரூத்துக்கு பிடிச்சு போச்சு. மோவாப்ல இருந்து வந்தா,
அவர் சொல்றா, நீ ஆராதிக்கிற தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம். நான் வாழ்நாளெல்லாம் உன்னோடு கூட வாழ்ந்து சாகுபடியா இருக்கிறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓ, ரூத் உயர்த்தப்பட்டாள். சபையில வந்து பாட்டு பாடினா, பர்சன் கேட்டா, உட்கார்ந்து இருந்தா முதல் நாள் உட்கார கஷ்டம்தான், எல்லாம் வலிக்கும், கால் மறுத்து போயிரு. ஆனா சினிமா தியேட்டர்ல இருக்கும்போது காலே மறுக்கல. நான் பார்த்திருக்கிறேன் விசுவாசி. நம்ம ஏன்னா நான் சினிமா தியேட்டர்ல இருந்திருக்கிறேன். நீங்க என்னதான் நினைச்சாலும் நான் பொய் இல்லாம உங்களுக்கு உண்மை சொல்றேன். எம்ஜிஆர் படம்னா போயிருவேன். அந்த காலம் இப்பெல்லாம் ஏசி எல்லாம் வச்சுட்டாங்க. அந்த காலத்துல பெஞ்சு மாத்திருப்பாங்க. நம்ம கிட்ட நிறைய காசு கிடையாது, தரையில உட்கார்ந்துதான் படம் பார்க்கணும். அப்புறம் பெஞ்சு போட்டாங்க. பெஞ்சு ஃபுல்லா மூட்டை. நான் ஸ்கிரீன்ல இருந்து மூட்டையே பார்க்காம இப்படி இப்படி நசுக்குவேன். ஸ்கிரீன் போயிடக்கூடாது, படம் போயிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு என்னன்னா, சபை எப்ப முடிப்பாங்கன்னு இருக்கிறீங்க. பாஸ்டர் என்ன போட்டு எழுன்னு சவு மாதிரி எடுத்திருக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருந்தோம். அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த ரெண்டு இப்படி சத்தம் கேட்க, அது அவங்களுக்கு சத்தமா தெரியல, சபையில சத்தமா இருக்கலாம். அது போடுற சத்தம் சக்கு 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 ஒரு ட்ரெயின், அதெல்லாம் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான். சபையில சத்தமா இருக்கலாம். ஏர்போர்ட் போய் பாருங்க, கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு நீங்கள் வர வேண்டிய பிளைட் நீங்கள் 6:30 மணிக்கு இருந்து தாண்டி 8:30 வரும், நீங்கள் காத்திருக்க வேண்டும் சொல்லுவோம். அந்த இதில் பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்படி எத்தனை நேரம் நிற்க முடியும்? அப்புறம் உட்காருவோம். உட்கார்ந்துட்டு இருந்தா ஏற்கனவே ஒருத்தன் அந்த சீட்டை பிடிச்சிக்கிறான். அவன் டீ கடையில இருந்து உட்கார்ந்து சொல்லலாம், இது ஏன் சீட்டுக்கிறான். அப்புறம் என்ன பண்றது, தரையிலே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தரையில உட்கார்ந்துட்டு அப்புறம் கொஞ்சம் லேசா சாஞ்சி அந்த அந்த அசிங்கமான தரையில இப்படி கால் வச்சுட்டு இப்படி தலைவாணி கிடையாது, கைதான் தலைவாணி. ஒரு பிரச்சனை. சில சமயம் அந்த பொரிய தின்ன அந்த தாளம் பறந்து வரும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த டீ கிளாஸ் காத்துல பறந்து நம்ம மேல ஒன்னும் பிரச்சனை. சபையில தான் இருக்கவே முடியல. ஆமென். ரஜினிகாந்த் இப்ப வருவாராம், 2:30 வருவாராம் நம்ம சபை. எவ்வளவு பேர் வருவாங்க? இயேசு வந்திருக்கிறார் ஐயா, பசுத்தாவியானவர் அசைவாடுகிறார் ஐயா, தேவ பிரசன்னம் இருக்கிறார் ஐயா, தேவ தூதன் வந்திருக்கிறார் ஐயா, தேவ ஊழியக்காரன் இருக்கிறார் ஐயா. இத பார்க்க எத்தனை பேரையா வர்றீங்க? லட்சக்கணக்கான ஜனங்கள், வாலிபர்கள் பிசாசின் வலையிலே சிக்கி இருக்கிறார். சினிமா நடிகனுக்கு பின்னாடி போனா எவ்வளவு எஜுகேஷன் இருக்குது, நாகரிகம் எவ்வளவு வளர்ந்துச்சு. ஆனா நம்ம நாடு திருந்தல. ஆமென் ஆமென். நம்ம நாடு மாறல, நம்ம நாடு மாறலையா. ஹல்லேலூயா. வெளிநாடு இப்படி கிடையாது. நாங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், அவங்க சொன்னாங்க ஆஸ்திரேலியா பிரதமர் போறாரு, ஒரு 4 பேர் தான் அங்க இருக்கிறான், எவனுமே அவனை பார்க்கல, எவனும் பார்க்கல. அங்க எலெக்ஷனுக்குன்னா அவன் மட்டும்தான் மைக் வச்சு பேசணுமா, பொண்டாட்டி கூட வர மாட்டாளாம். அவன் தான் பேசணும், 12க்கு போடுங்க 12க்கு போடுங்கன்னு. நம்ம நாட்டுல ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்தாலும், ஒரு சின்ன எலெக்ஷன் வந்தாலும் வெடி வெடிக்கிறாங்க. இப்ப வெடி வெடிப்பாங்க, அதனாலதான் நம்ம விவிஎஸ் தள்ளி வச்சிருக்கிறோம். எவனோ ஒருத்தன் கொள்ளையடிக்கிறதுக்கு இவன் வெடி வெடிக்கிறான். இந்த நாளில் கால வேலை ஆராதனையில நீ மனம் திரும்ப வேண்டும், உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சீவ பாதையை கர்த்தர் உனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சீவ வழியை தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சீவ வழி அருமையான மேன்மையான வழி. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை நான் முடித்து விடுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிக்கலாம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சில சமயங்களில் சில டிசிஷன் எடுக்க உங்களுக்கு தடுமாறும். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்?
நேர சபையில வந்து ஒரு 2-3 நாள் பாசிங்க, உங்களுக்கு தெளிவான பாதையை கத்த காமிப்பார். நீங்க மேல் படிப்புக்கு நீங்க போகும்போது நீட் தேர்வு எழுத போறீங்க அல்லது ஹையர் ஸ்டடிஸ் எடுக்க போறீங்க, நீங்க ஒரு குரூப் எடுக்க போறீங்க. ஆண்டவரே நான் என்ன குரூப் எடுக்கணும்பா, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து காத்துருங்க. ஒரு பெண் பார்க்க போறீங்க, மாப்பிள்ளை பார்க்க போறீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்து காத்துருங்க. டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. அந்த டிசிஷன் சில சமயம் ஃபெயிலியர் ஆயிடும். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்துருங்க. வீட்டுல போனா பையன் சிவப்பா இருக்கிறான், ஐயோ இன் பண்ணி பெல்ட் எல்லாம் கட்டி இருக்கிறான், பையன் வந்து பைலட் மாதிரி இருக்கிறான், எல்லாம் கொஸ்டின் அப்படி காதுக்குள்ள போயிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். ரொம்ப வசதியா வீடெல்லாம் இருக்குதா, பணமெல்லாம் வச்சுக்கிறானா, நல்ல வேலையில இருக்கிறானா. ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்ட் தான், ஒரே ஒண்ண மட்டும் சொல்லல, பையன் வீட்டுக்கே வரமாட்டான். அப்ப எது கல்யாணம் பண்றீங்க? வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் தேவை, அதுக்காக கல்யாணம் பண்ற. அது ஒண்ணு மட்டும் சொல்ல மாட்டாங்க, பாயிண்ட் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்க இருந்து ஒரு வக்கீல் பொண்ணு போச்சு, நல்ல இடம் தான். என்கிட்ட சொன்னாங்க, பையன் வரவே மாட்டான் பாஸ், என் கூட தான் பேங்க்ல வேலை செய்யறான், நல்ல சம்பளம், நல்ல பையன், பீடி குடிக்க மாட்டான், சிஸ்டர் குடிக்க மாட்டான், நல்ல பையன். ஆனா ராத்திரி ஃபுல்லா கிளப்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருப்பான். சும்மா நான் சொல்றேன், நான் பேக் எடுத்தேன், வீட்டுக்கு வந்துட்டேன், ஆமென், இனி அவன் கூட வாழ முடியாது. காரணம் என்ன? நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய சத்தத்தை காட்ட வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு அருமையான பாதை திறந்தால் மட்டுமே உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வெளி தோற்றத்தை பார்க்காது, வெளி அந்த இந்த சைட பார்க்காதீங்க, மேல எதுவுமே பார்க்காதீங்க, பரலோகத்தை பாருங்க. ஆமென். தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து காத்துருங்க. கற்பனையில வாழாதீங்க, கற்பனை உலகத்தில் இருக்காதீங்க, மனசுல கற்பனை கட்டாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென். நீ என்னத்துக்கு வந்திருக்கிறீங்க பிரதர்? திருமணத்துக்காக வந்திருக்கிறேன், ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன்னு சொல்லி 47 வருஷத்துல ஒருத்தனை கூட நான் பார்த்ததில்லை. ஏமா நீ எதுக்குமா வந்திருக்கிறீங்க? திருமணத்துக்காக வந்திருக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஒருத்தன் கூட வரல, நான் ஒரு பெண்ணையும் பார்க்கல. ஏமா எதுக்கு வந்திருக்கிற? வேலை. நான் பாஸ்டர் வேலைக்காக வந்திருக்கிறேன், உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்க வந்திருக்கிறேன். இந்த உணர்வுகள் உன்னை ஜீவ பாதைக்குள்ள நடத்தி கொண்டு போகும். ஆமென். நீங்க தோல்வியை விட்டுருங்க, கஷ்டத்தை விட்டுருங்க, பிரச்சனையை விட்டுருங்க, எல்லாம் பழைய கதைகள் எல்லாம் விட்டுருங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நான் இழந்து போன ரட்சிப்பு எனக்கு கிடைக்குமா? நான் இழந்து போன அபிஷேகம் எனக்கு கிடைக்குமா? நான் இழந்து போன கிருபை எனக்கு கிடைக்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயம் அதை உனக்கு மறுபடியும் தருவேன். ஆனால் என் வழியை நீ காத்துக்கொள்ள வேண்டும், என் பாதையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். இழந்து போன சுகத்தை கத்தத் தருகிறான். சாப கட்டுகள் முறிக்கப்படுகிறது, சாப கட்டுகள் உடைக்கப்படுகிறது. உனக்கு ஒரு அற்புதம் ஆமென். ஆமென். இன்றைக்கே அவர் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட போ, அவருடைய மகிமையை பார்ப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையில் நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சமூகத்திலே காணப்படுவார்களாம். ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.